யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஒரு வருஷமும் நம்மளோட ஐடி கலெக்ஷன் நம்ம எடுத்து போகிறது நம்மளோட வழக்கம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. சரி, ஓகே, 2025 வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம், நம்மளோட ஐடியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 years old ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10,000 பேரில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஐடி 10,000 பேர்கிட்ட ஒருத்தர் மட்டும் தான் இருக்கும். சரி, ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இடையில தான் பார்த்தீங்கன்னா நானே வியந்து விட்டு நம்மளோட ஐடியில் எவ்வளவு இருக்கா அப்படின்னு எல்லாமே மறந்து போச்சு. சரிங்களா? ஸோ பாருங்க, பார்த்துட்டு நம்மளோட ஐடி 4 lakh ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். சரிங்களா? ஒர்த்தா இல்லையா ரொம்ப நாள் கழிச்சுங்கிறத விட ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலே ஆச்சு நம்ம இந்த சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கம்பேக் கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வீடியோ வரும். இது உண்மை, சத்தியம்லாம் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போடுறேன். அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு லைக்கை மட்டுமாச்சும் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே விருப்பம்ல ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு, அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு, இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு கூட சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? நான் அது மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பேசிட்டு இருக்கும்போதே காமிச்ச 2 காஸ்டியூம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோப்ரா காஸ்டியூம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே கலராக மாறுறதா, 4 கலருக்கு மாறுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஸோ எதையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மல் காஸ்டியூம் காட்ட மாட்டேன். நான் வந்து மொக்க காஸ்டியூம் அப்படி இப்படின்னு சொல்லி எதையுமே வந்து அசிங்கப்படுத்த விரும்பல எந்த காஸ்டியூமே. ஏன்னா எல்லா காஸ்டியூமும் ஆரம்பத்துலேயும் நம்ம வந்து நார்மல் காஸ்டியூம், மொக்க காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்தவங்க தான். சரிங்களா? ஸோ எது ரேரோ, எது ஒர்த்துஃபுல்லோ அதை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். மற்றபடி எந்த ஒரு காஸ்டியூம் காட்டி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்துக்கு இழுத்து போயிடுச்சு. ஆனால் நீங்கள் இந்த காஸ்டியூம்லாம் ஒன்றையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நீங்கள் இந்த டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. படம் நீங்கள் மூவி எப்படி நல்ல மூவி எல்லாம் வியந்து போய் பார்ப்பீங்க, டைம் அண்ணடா அதுக்குள்ளே முடிஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும். சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கு இடையில நான் ஆரம்பம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் வருது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து எது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டைமண்ட் கொடுத்து வாங்கினது தான். சரிங்களா? ஸோ வந்து ஒன்னொன்னையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்சி எடுத்தது. அதனால இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இடையில தான் நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னடா நம்மள்ட்ட இந்த காஸ்டியூம்லாம் இருக்கா அப்படின்னு நானே வியந்து போயிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த காஸ்டியூம்லாம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த செகண்ட் எலைட்டு, ஃபர்ஸ்ட் எலைட்டு, நம்மளோட இந்த பழைய காஸ்டியூம் இதெல்லாம் போட்டு விளையாட போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம அந்த வியந்து போன காஸ்டியூம், இதெல்லாம் ரேரான காஸ்டியூம்லாம் உள்ள பதுங்கி கிடக்குதுங்க. நம்ம விட்டுட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னாடி போட்டுட்டு தெரியுமே. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து போட்டாலுமே அந்த பழைய காஸ்டியூம், அந்த பச்சை கலர் ட்ரௌசரு, இந்த கேப்பு, அந்த காஸ்டியூம் என்ன அப்படிங்கிறது புதுசாக வந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் தான் எப்படி பார்த்துட்டு இருக்க போறீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த நம்ம அழுக்கு சட்டை அதை தான் நம்ம எப்போவுமே போட்டு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ பழசை மறக்கக்கூடாது. இருந்தாலும் புதுசாக போட்டு காட்டினாலும் நல்லா இருக்கும். சரி, ஓகே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்னென்ன ட்ரெஸ் நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத ஒன்று உங்கள்கிட்ட படிப்படியாக காமிச்சிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து சாரி உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்க கூடாது. ஸோ ரேரான காஸ்டியூம் தான் காமிக்கணும்னு சொன்னேன். ஒரு சில காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்படியே டச் பண்ணும்போது வந்துடுது. இதெல்லாம் வந்து என்ன காஸ்டியூம்னே தெரியாமல் பார்க்கும்போது ரெக்கார்ட் ஆனது. சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில செகண்ட்ஸில் மட்டும் தான் அதெல்லாம் வரும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வராது. ஸோ இந்த ஒயிட் கொண்டை, பிளாக் கொண்டை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மறக்க முடியாத ஒரு காஸ்டியூமு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே மறக்க முடியாத ஒரு காஸ்டியூம் தான். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம்லாம் நான் சொல்லலை. இது வந்து ஒரு காலத்தில் எனக்கு பிடிச்சவங்களோட அவங்களும் நானும் போட்டுட்டு தெரிஞ்ச ஒரு காஸ்டியூம். அவங்க இல்லை அவங்களும் என் இல்லை நானும். சரி, ஓகே, மொட்டையை எடுத்தோடனே நம்ம வந்து வேறு மைண்டு போயிடக்கூடாது. அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் தெளிஞ்சு வந்து ஓரளவு நிம்மதியாக இருக்கிறேன். சரி, ஓகே. இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிராண்டு, அதாவது ஸ்டார்டிங்கில் கிராண்ட் அடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மேஜிக் குரூப்பில் விட்டாங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, லக்கி ராயில், டைமண்ட் ராயில் விட்டாங்க நினைக்கிறேன். நம்ம டைமண்ட் ராயில் விட்டாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்போ விட்ட காஸ்டியூம் தாங்க. சரிங்களா? இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஓல்டு பிளேஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வந்த புதுசில் அந்த இன்குபேட்டர் வந்த புதுசில் எடுத்து போட்டு தெரிஞ்ச ஒரு காஸ்டியூம். அந்த ஹேர் ஸ்டைல், அந்த ட்ரெஸ் ஓகேலாம், மற்றபடி வேற ஒருத்தர் கிடையாது. இது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஃபேனு. சாரி, இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நிறைய பேர் ஃபேன். சரிங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபேன்லாம் கிடையாது. நம்ம ப்ளூ ஆர்டிக் பார்த்த மாதிரி இது ஒரு ரெட் ஆர்டிக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர்டிக் வந்து தனியாக விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 விதமான கலரில், பர்பிள், அப்புறம் அந்த ரெட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க, ஆரஞ்சு கலர் தானே இது. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக இன்குபேட்டரில் விட்டாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அந்த ஓல்டு லைட்டை விட்டு அந்த 13வது லைட்டோ 14வது லைட்டுன்னு நினைக்கிறேங்க. இது அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இது என்னது, ஐயோ ப்ளூ கலர் டேட்டா பாடியா,
பர்பிள் கலர் டேட்டோ அப்படியே ப்ளூவான்னு தெரியல, ஒழுங்காவே தெரியல. இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ப்ளூ அந்த பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூன்னு வச்சுப்போங்க. ப்ளூ அண்ட் இந்த கோல்டன் டேட்டோ பாடி. இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. ஏதோ இந்த ஹிந்து மாதிரி சிந்து சிம்பிள் போட்டு அந்த பேக் சைடு விட்டுருந்தாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா வந்த காசுமே திரும்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்துச்சு. அப்புறம் மாற்றி விட்டாங்க. சரி ஓகே, அடுத்தது ராக்லி மண்டையா ஒயிட் காய் மண்டையான்னு தெரியல, காமிச்ச வரைக்கும் போதும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிலது இந்த பாருங்க அந்த கேப்பு ஓகே, இது கூட ஓகே எடுத்துக்கலாம். மண்டையெல்லாம் கன்றாவியாக விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நல்லா விட்டுருக்கானுங்க. இது அனிமி காஸ்டியூம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். இந்த காஸ்டியூம் கொஞ்சம் இல்லை நல்லாவே இருக்குது இந்த காஸ்டியூமு. இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் ரேர் தான். ஏன்னா ஹாம்ஸை பாருங்க, பீமா சோட்டா பீம். சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். அந்த கேமில் உள்ள ஒரு ட்ரெஸ் தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு. எத்தனை பேருக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். அசாசின் கிரீடு இந்த வாய்த்தோரன்னு சொல்லிட்டேனே, உங்கள்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு. நான் விடிய உட்காந்து ஸ்கூல் லேப்டாப் கொடுத்த காலத்தில் உட்காந்து விளாண்ட ஒரு கேமு. ஸோ நான் ரொம்ப விரும்பி விளாண்ட ஒரு கேமில் இது ஒன்று. காட் ஆஃப் வார், இது பிரின்ஸ் ஆஃப் கேம்னாலே பிடிக்குங்க. சரி ஓகே, இது பாருங்க, இதுவும் நான் ரேர் காஸ்டியூம் சொல்ல மாட்டேன், நல்ல காஸ்டியூம் தான். இது மிலிட்ரி காஸ்டியூமா, ரெட்ரின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஓகே, இது பார்த்தாச்சு. அடுத்து வேறு எதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும் கேவலமாக விட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல காஸ்டியூம் தான். ஃபேடல் வில் வந்தது தாங்க. சரிங்களா, ஃபேடல் வில்லாம் ஈவெண்ட்டில் வந்த காஸ்டியூம் தான். நம்ம வந்து 99% ஈவெண்ட்டில் வந்த காஸ்டியூம் தான். இது ஏதோ வந்து ஒரு டார்கெட், அதாவது முடிச்சா கொடுத்தவன் காஸ்டியூம் நினைக்கிறேன் இந்த பர்கர் மண்டே காஸ்டியூமு. சரி அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்களா மண்டை, இதோ இந்த மண்டை பஞ்சு மிட்டாய் மண்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஷர்ட்டை பார்த்தீங்களா, இது ஷர்ட்டு பேண்ட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும். அடுத்து வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க பார்ப்போம் அடுத்து வர்றது. அதாவது எங்களுக்கு வெனம்னா என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரில. வெனம்னா என்னான்ட்டு நம்மளுக்கு தெரியும், வெனம் படம் பார்த்தவங்களுக்கு. ஸோ எதுக்கு அது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு வெனமோட கொலாபரேஷன் போட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களை வெறுப்பேற்றுறதுக்கு அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் மிட்டாயெல்லாம் தெரில. ஸோ அந்த வெனம் காஸ்டியூம் இருந்தா பயங்கர ரேராக இருந்திருக்கும். நம்ம வந்து எதிர்பார்ப்போம், ஆனால் இவங்க முக்கியமாக விட்டுருப்பாங்க. வேணும்லாம் அதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு சில இதெல்லாம் மூவியில் பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். கேமில் இந்த மாதிரி அனிமேஷன்லாம் விட்டால் நல்லா இருக்காது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா, இல்லை சரி ஓகே, மாட்டுக்கும் போமாச்சு ஆட்டுக்கும் போமன்னே ஓகே, இது நல்லா இருக்கு. ஜோரோ அடா பாருங்களா, பைத்தியக்காரங்களா, இப்படி தாங்க நான் ஆச்சரியப்பட்ட ரெக்கார்ட் பண்ணுவேன். ஜோரோ காஸ்டியூம் இருக்கா அப்படின்னு நம்மள்கிட்ட. ஜோரோனாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதோட அனிமி நேம் நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. இன்னொரு அனிமி இருக்குதுங்க, இதெல்லாம் ஃபேடலில் அந்த ஒரு ரேரான காஸ்டியூம் தான். சரி ஓகே, அடுத்து அந்த அனிமி பேர் வந்து லியோ. நான் ஃபஸ்ட்டு அனிமேஷனில் இது இந்த சன் ஜின்வோ அவன் பேரை சொன்னோன்னே கண்டுபிடிச்சாங்க நிறைய பேர் அனிமியில். அதே மாதிரி இப்போ ஒரு அனிமி விட்டுருக்கானுங்க, லியோ படத்தில் வர ஒரு சீன் மாதிரி இல்லை, லியோ மூவி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து ஒரு நல்லது தான். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல காஸ்டியூம், எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம். நம்ம கேம் ஆடும்போது போட்டு ஆடும்போது ஒரு மாதிரி தெரியாது வீடியோலாம், ஆனால் நம்ம நார்மலாக ஆடும்போது இது ஒரு நல்ல காஸ்டியூமுங்க. அமெரிக்கனில் அந்த புல்லட் வச்சு ஓட்டுறாங்களா அந்த காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது சைனா. இந்த சைனா கேப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டோர்னமெண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் அதிகமாக போட்டு விளையாடுற ஒரு கேப் இது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்குங்க இந்த காஸ்டியூம். நான் வந்து 100% இதுக்கு மார்க் கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டியூமு. அந்த ஷர்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா வந்து அந்த மண்டை அந்த மாஸ்க்கு மண்டை தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போட்டு தெரிஞ்ச காஸ்டியூம் தான் வந்த பூஸ்டில். இப்போயுமே அந்த டிராபிக்கல் பேரல் அந்த டபுள் பேரல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது விட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நேரத்தில் எடுத்து விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது பீச் பாய் ட்ரெஸ்ஸு. சரிங்க, அந்த அனிமியை மறந்துடாதீங்க. லியோ மூவியில் வர்றது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீன் மாதிரி நீங்கள் லியோ படத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு அனிமி. ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழில் உடலன்னு நினைக்கிறேன். எஸ்ஸில் ஆரம்பிக்க அந்த அனிமியோட நேமு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் எப்படா தமிழில் வரணும் வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு அனிமி ரொம்ப வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் வர அனிமியை பார்த்தா நருட்டோ மறந்துடும் போல இருக்கு. என்னைக்கு பழசை மறக்கக்கூடாது. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அந்த காலத்தில் விட்ட காஸ்டியூம் தான். அடுத்து நான் வந்து இந்த ஓல்டு காஸ்டியூம் ஓல்டு பிளேஸ் மட்டுமே தெரியும் ஒரு சில இடத்துலலாம் சொல்லுவேன். சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி, தப்பாக நினச்சேன். எப்பப்பா இந்த காஸ்டியூமு இது யார்கிட்டையும் அதிகமாக இருக்காது. ரொம்ப ஒரு ரேரான காஸ்டியூமு. பிளாக் கொண்டை இது ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காஸ்டியூம் அட்டென்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாஸ்டமில் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ப்ரோ இதெல்லாம் இருக்குது ப்ரோ அப்படின்னா சரி ஓகே. இந்த காஸ்டியூம் அதிகமாக யார்ட்டையும் இருக்க வாய்ப்பு இல்லை. இதோட கேப்பு தான் நம்மளோட காஸ்டியூம் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு ஒன்று. நம்ம என்ன சொல்லிட்டுருந்தேன், ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேரான காஸ்டியூம் வந்துருச்சுங்க. சரி ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய இந்த ஓல்டு பிளேஸ் நியூ பிளேஸ்னு சொல்லும்போது நானே சொல்லிக்கிறேன், யாரும் ஓல்டு பிளேஸ் நியூ பிளேஸ்னு பிரித்து பார்க்க வேணான்ட்டு. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ உள்ள பிளேயர்ஸ்லாம் அது போட்டு தெரிஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா, ஓல்டு பிளேஸ் மட்டுமே தெரியும் அப்படின்னு. ஸோ ஓல்டு பிளேஸ் தான் கெத்து அப்படின்னு சொல்ல வரல, நியூ பிளேஸ் தான் கெத்துன்னு சொல்ல வரல, எல்லாருமே ஒன்று தான். சரி ஓகேங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 6th எலைட் நம்மள்ட்ட இருக்குது. நம்மள்ட்ட வந்து 5th இது 6th எலைட்டுங்கிற பாருங்க, 5th எலைட்டுங்க இது. 5th எலைட்டு 4th எலைட்டு 3rd எலைட்டு வேணாம் சொல்லக்கூடாது, நீங்களே பாருங்கள். இந்த ஒரு காஸ்டியூம்
இதை விட்டதுனால தான் எஸ்கே சேவியர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெயிலர் காஸ்டியூமு ரொம்ப ரேரு, நிறைய பேர்கிட்ட இருக்காது இந்த ஒரு காஸ்டியூமு. இதை பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஈவெண்ட்ல விட்டாங்க. அதான் அவங்க பண்ண பெரிய தப்பு ஏன்னா அதாவது இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஓல்டு பிளேயர்ஸ் யூடியூபர்ஸ் அவங்களும் அடையாமமாக வச்சிருந்த ஒரு காஸ்டியூம் எல்லாம் விட்டுட்டாங்க. ரொம்ப ரேரான காஸ்டியூம்லாம் வந்து இந்த ஸ்டோரில் விட்டதுனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெறுத்து போயிட்டாங்க. சரி ஓகே, இது செகண்ட் ஹைலைட் காஸ்டியூமு. என்னோட காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பச்சை கலர் ட்ரௌசருமே பார்த்தீங்கன்னா வந்து இடையில பார்த்தீங்கன்னா அந்த பூயா ஈவெண்ட்ல விட்டுவிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்து போச்சு எனக்கு. அது நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சி, இதுக்கப்புறம் அதெல்லாம் பிடிச்ச பர்சன் பிடிக்காது. நிறைய பேர் நம்ம கூட உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து போட்டாங்க. சரி ஓகே, அடுத்து நம்ம நருட்டோவில் வர்ற சாஸ்கி, அடுத்து நருட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜ் மோடு, குராமா மோடு, வெயிட்டு, வெறித்தனம், இதுக்கு தான் அது நம்ம அதிக டைம் செலவு பண்ணி விட்டோம். ஃபர்ஸ்ட் ஹெல்ட் செகண்ட் ஹெல்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம அதிக டைம் செலவு பண்ணோம். அடுத்து இது ஒரு நல்ல காஸ்டியூம் தான், ஃபுட்பால் காஸ்டியூமு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. எலைட் பாஸரில் வந்தது. எலைட் பாஸுங்கிறத பூயா பாஸில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எலைட் பாஸ் அதாங்க வெயிட்டு, பூயா பாஸ்லாம் வேஸ்ட்டுங்க. சரி, ஜிராயா எத்தனை பேருக்கு இவரை பிடிக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இவர் நருட்டோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கக்காசி, இவனை எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்து இங்கே பாருங்களேன், அவனோட அந்த கண்ணை மட்டும் பாருங்கள். அந்த சோலோ லெவலிங்கில் சஞ்சின்போ அவனோட அந்த கண் எப்படி வருமோ அது மாதிரியே இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்க. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரேர் இதை போட்டு பார்ப்போம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது பூயா பாஸில் விட்டாங்களா, எந்த ஈவெண்ட்டில் எதுவும் விட்டாங்களான்னு தெரியல. பூயா பாஸில் தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்து ஒரு பைரட் காஸ்டியூம் வரும் பாருங்களேன். ஃபிஃப்த் ஹைலைட்ல இது இல்லை, இது குதிரையில் ஓட்டிட்டு போகிறது. இங்கே பாருங்க, நான் ஏதோ மூஞ்சி மொக்கையாக இருக்கட்டு வச்சு பார்த்தேன். ஆனால் வந்து இப்போ நம்ம ஈவெண்ட்டில் எடுத்த காஸ்டியூம் தான் இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, பைரட்டு அப்போ உள்ள பைரட்டு காஸ்டியூம் எப்படி இருக்குது, இப்போ உள்ள பைரட்டு காஸ்டியூம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பைரட்டு கீழே அந்த கேப்டன் கீழே பார்க்குறவங்க அவங்கள மாதிரி இருக்குது இந்த காஸ்டியூம்லாம். ஆமாம், அப்படி தான் இருப்பேன். இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, அடுத்து இது வந்து ஈவெண்ட் காஸ்டியூம் என்னன்னு தெரியலையே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைக் மண்டை ப்ளூ கலரில் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இங்கே ஒன்று பார்ப்பீங்க பாருங்களேன். இது இல்லை, இது வந்து நல்லா தான் இருந்துச்சுன்னு எடுத்தேன். ஆனால் எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, போட்டு பார்த்தபோது நல்லா இல்லை. எதையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே செட்டாக போட்டு பார்த்தா நல்லா இருக்காதுங்க. தனித்தனியாக பிரித்து ஒரு காம்பினேஷனோட போட்டால் நல்லாயிருக்கும், கலந்து. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து இடையில ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைக் மண்டே ப்ளூ கலரில் விட்ட மாதிரியே இப்போ எல்லோ கலரில் விட்டுருக்காங்க. இது வந்து கோல்டன் ஆயிலில் விட்டாங்களா இல்லை வந்து ஈவெண்ட் வச்சு விட்டாங்கன்னு தெரியலையே. கோல்டன் ஆயிலில் தான் விட்டுருக்கணும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஹாலிவுட் படத்தில் வர அந்த ஹாரர் ஃபிலிமில் வர்றது மாதிரியே இருக்குது. சரி ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து ராய் ஸ்டார் இதோட அந்த ஷர்ட்டா, அதை ஷர்ட்னே வச்சுப்போம், அதை மட்டும் போட்டு தெரிவாப்பில் அந்த ப்ளூ ஆர்டிக்கு அந்த ஸ்கார்ப்பு எல்லாமே. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சன்சின் அதில் வர்ற இது மாதிரியே இருக்குது, சீன் மாதிரியே இருக்குது. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஹெட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு ஹெல்மெட்டுங்கிறத ஹெல்மெட்னே வச்சுக்கோ, நமக்கு புரிஞ்ச பாஷையில் ஓல்டு பிளேயர்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ஒரு ஹெல்மெட்டு. சரி ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னே தெரியலையே. இது எதோ ஈவெண்ட்டில் விட்டா நினைக்கிறேன், நம்ம ஃபுல் காஸ்டியூம் நினைக்கிறேன். ஃபுல்லாக தான் போட்டு போக முடியுமா? இல்லை மண்டே மட்டும் நல்லா தனியாக போட்டு போயிருக்கிறேன். சரி ஓகே, இதுவும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்தேன். ஆனால் இன்னொன்று இருந்துச்சு, அதை எடுக்காம தான் எடுக்க முடியல. இது நம்ம புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயரு, நம்ம சொன்னால் சார் நல்லா இருக்காது. அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களும் ஒரு டைலாக்கு நம்ம ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஹைலைட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்திலே வாயை விட்டுட்டு என்னென்ன நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத. தேர்ட் ஹைலைட்டு கோல்டன் காஸ்டியூம். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து தான். டிஷர்ட் நல்லா இருக்குல்ல, அது ஜஸ்ட் நம்ம ஓடு பார்த்தீங்களா ஒரு பொண்ணு. சரி ஓகே, இதே இதில் ஒரு பொண்ணு ஓடுது போல். அடுத்து பேச முடியலையே, பேசிதான் ஆகணும். நான் உங்கள்கிட்ட பேசினா தான் இதுனா ஒரு சில காஸ்டியூம்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு சில காஸ்டியூம் சொன்னால் தான் தெரியும், அதனால் நான் சொல்லி தான் ஆகணும். இதுவுமே அப்போ மேஜிக்கில் விட்ட காஸ்டியூம் தான், கோல்டன் ஆயிலில் விட்டாங்க, அடுத்த உடனே மேஜிக்கில் விட்டாங்க. இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச காஸ்டியூமு. அதோட அந்த கையில் எரியுது பார்த்தீங்களா, எல்லாமே பிடிக்குங்க. ஏதோ அந்த எப்படி சொல்கிறது, இந்த பாலைவனத்தில் அந்த செரிப்பு தான் நினைக்கிறேன், செரிப்பு இல்லை இது, செரிப்புன்னே வச்சுப்போம். அந்த ஐயோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. சரி ஓகே, அந்த மாதிரி அதையும் போட்டு நம்ம ப்ளே பண்ணணும். அடுத்து இது அந்த ஸ்பைடர் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா இது இன்குபேட்டரில் விட்டது, அதில் அந்த காலில் அந்த எரியுது பார்த்தீங்களா புசுவான மாதிரி, அது மட்டும் தான் ரேரு. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே பைத்தியமாக இந்த காஸ்டியூம் எடுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நானுமே. சரிங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது ஜாம்பி மோடில் விடுவாங்க. ஸோ போயிட்டு அந்த ஜாம்பியில் ஒரு மோடை முடிக்கும்போது ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, அதில் கிளைம் பண்ணும்போது இது வரும். சரி ஓகே, அந்த டோக்கனை சேர்த்து வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்தாலும் ரேரில் வந்து தான். ஃப்ரீ ஃபயர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமானது இந்த ஒரு ட்ரெஸ் வந்த காலத்தில் தான். சரிங்களா, இந்த ட்ரெஸ் ஃபேமஸ் கிடையாது, ஆனால் இந்த ட்ரெஸ் வந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. இது 8th எலிட் காஸ்டியூமே உங்களுக்கு தெரியும். அடுத்து வேற என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இதுவும் கோல்டன் ஆயிலில் விட்டது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ஆயிலில் போனதுக்கப்புறம் மேஜிக்கில் விட்டாங்க. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டையை வச்சுக்கிட்டு நம்ம PS ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு பாரு, அவர் இல்லை அந்து போச்சு, அந்து போகிற மாதிரி விட்டாங்க இந்த ஒரு காஸ்டியூமே இடையில இப்போ ஈவெண்ட்டில்.
இது பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் மண்டே மட்டும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா அன்கோஸ் என்கின்ற ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் எலைட் மண்டே இந்த ஜோக்கர் இதெல்லாம் போட்டு ப்ளே பண்ணால் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது. சரி ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் அன்கோஸ் மட்டும் இருக்காப்புல, ஆனால் ஆல்ஃபா இல்லை. ஆல்ஃபா தான் நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. சரி ஓகே, அடுத்து என்ன காஸ்டியூம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஈவெண்ட்டில் வந்தது தாங்க. மொக்க காஸ்டியூம்லாம் நினைக்காதீங்க, ஈவெண்ட்டில் வந்தது தான். ஆனால் இவங்க மொக்க காஸ்டியூம்லாம் ஈவெண்ட்டில் விட்றாங்க, சூப்பர் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு ராயில் அது மாதிரி விட்டுறாங்க. சரி ஓகே, அடுத்து இந்த ஒரு காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஃபேடல் இல்லை விட்ட காஸ்டியூம் தான். பன்னி, பிளாக் பன்னி. ஃபஸ்ட்டு Y444, அதாவது இந்த பிளாக் பன்னி காஸ்டியூம்னாலே ஃபேமஸ் ஆனது காரணம் அந்த Y444 தான். அவன் ஹேக் போட்டு விளாடல, ஆனால் ஃபேமஸ் ஆனது அவனால தான். அவன் நல்லவனே கெட்டவனும். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஃபேமஸ் ஆக்கி விட்டான், அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அடுத்து ரெட் கலரும் வந்துச்சு நினைக்கிறேன். ரெட் கலரும் வந்துச்சு. ஸோ எல்லாமே அவனால தாங்க ஃபேமஸ் ஆனிச்சு இந்த பன்னி காஸ்டியூம்னாலே. அடுத்து ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேடலில் வரலன்னு நினைக்கிறேன். தாடி இது வந்து மண்டை சரியில்லை, எதுவுமே இதுவும் சரியில்லை. இது சீக்கிரம் வாங்க. இந்த ஒரு WL ஜாக்கி அவரோட அடையாளமான அவரோட ஒரு பிராண்ட் இந்த ஒரு காஸ்டியூமு. ஆனால் அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா விட்டு அவருக்கும் மோசம் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்சரியில் வேலை செய்கிற காஸ்டியூம்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு டாக்டர் காஸ்டியூம்னு பார்த்தோம், அடுத்து இது வந்து மார்ச்சரி டாக்டர்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பேசிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் காஸ்டியூம் வந்துருச்சு. ஒன்று இந்த டாக்டர் காஸ்டியூம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல், இதுவுமே கொரோனா டாக்டர் காஸ்டியூம் போல இருக்குதுங்க. அவனும் ஹாஸ்பிட்டல் உள்ள வேலை பார்க்க மாட்டாமல் இருக்குது. இந்த நாய் மண்டை இது யாரோ தானே போட்டு தெரிஞ்சு விளாடுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூபர் போட்டு தெரிஞ்சு விளாடுவார். சரி ஓகே, இந்த ஒரு காஸ்டியூம் எனக்கு மூவி நேம் மறந்துருச்சு. ஆனால் அந்த ரத்த காட்டரிக்கும் ஓனாய்களுக்கும் இடையில நடக்கிற சண்டையில் இவன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து இருப்பான், அவன் மெயின் ஆள். சரிங்களா, ஸோ இவனை வச்சு தான் அந்த சண்டே நடக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஸ்டியூம் பேர் தெரில, ஆனால் ஒரு நல்ல அந்த மூவி நல்லா இருக்கும். அப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்ல மூவி அது. இது ஒரு நல்ல காஸ்டியூம் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்போ விட்ட காஸ்டியூம் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வின்சோன்ஸை போட்டு விளையாடுவாப்பில் அந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த டாக்டர் காஸ்டியூம், டாக்டரோட மண்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ ஆர்டிக்கில் வர ஸ்கார்ப்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்ட் கில் இதோட ஹெட்டை மட்டும் போட்டு விளையாடுவாப்பில், இதோட மண்டை மூஞ்சை மட்டும். சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன, இதுவுமே இன்குபேட்டரில் விட்டுதாங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன பார்க்கறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது என்ன காஸ்டியூம்னே தெரியலையே, ஏதோ ஏலியன் மாதிரி இருக்குது. அடுத்து வேற என்ன இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மண் தோன்றவன். இதெல்லாம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் பார்த்துக்கிறேன் நான். அடுத்து வேற என்ன, அந்த அடுத்து ப்ளூ Y444 வராங்க பாருங்க. Y444ங்கிற பாரு, பன்னி காஸ்டியூம் வருது. வளர ஆரம்பிச்சிட்டுனே இந்த காஸ்டியூம்லாம் போட்டு திரும்பி விளாடணும். இந்த காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். ஸோ ஆனால் இதை போட்டு இதுக்கப்புறம் விளாடணும். அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஹெட்டு இல்லைனா வந்து அந்த ட்ரெஸ் இல்லைனா பேண்ட் மொத்தமாக போட்டு விளாட்லாங்க. நல்ல காஸ்டியூமுங்க அதெல்லாம். அப்போல்லாம் எடுக்கணும் தவிச்ச காஸ்டியூமே. சரி ஓகே, அடுத்து வேற என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்கார்ப் இருங்க, தேடலிட்டு வருதா, தேடலிட்டு இது வந்து எப்படி சொல்ற ராக் ஸ்டார் அந்த காஸ்டியூம். ஓகே, அடுத்து இருங்க தேடலிட்டு வருதா, இது ஓகே. அடுத்து பக்கத்தில் ஒரு ஐயோ அந்த ட்ரெஸ்ஸை சீக்கிரம் தொடரணும். கேங்ஸ்டார் எங்கடா வேறு எது தொட்டுட்டு இருக்கிறேன். கேங்ஸ்டார் இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், போட்டு விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈக்கிறோம் கேங்ஸ்டாரை தொடரோம், தாங்க தொடறேன். கேங்ஸ்டார் காஸ்டியூமே வெறித்தனமான ஒரு காஸ்டியூமே. அந்த ட்ரெஸ்ஸுக்கு தாங்க வேல்யூ. அப்போலாம் அந்த கண்ணாடி கிடைக்காதுன்னு இயங்கிட்டு இருந்தனால. சரி ஓகே, இந்த ஒரு காஸ்டியூமே ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு. அடுத்து வேற என்ன, ஸ்கார்ப்பு இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து மண்டை எங்கே சீக்கிரமா 4th லைட் ஸ்கார்ப்பு பார்த்தாச்சு, அடுத்து இதை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் சும்மா, இதுக்கப்புறம் பார்க்க போகிறதெல்லாம் சும்மா. ஐயோ ஃபர்ஸ்ட் லைட்டு காமெடி பண்ணலாம் நினச்சாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் லைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன வேற என்ன இருக்குது, செகண்ட் லைட்லாம் போட்டு காமிச்சிட்டோமா. ஃபர்ஸ்ட் லைட்டு நீங்கள் நம்ம ஆல்ரெடி லாபிலே பார்த்துட்டோமோ இல்லை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வந்து பார்த்துடலாம். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு காமிக்காமல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாமே போட்டு காமிச்சதாக தான் இருக்குது. இந்த ஒரு ட்ரெஸ்ஸு இந்த இருக்குது பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸு பேர் தெரில எனக்கு, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கும். ஷர்ட்டு ஓகே, இது ஒரு நல்ல காஸ்டியூம் தான். அடுத்து என்ன அப்படி இருங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வர்றேன். இந்த ஒரு காஸ்டியூம் இருங்க, அந்த இடையில இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேடலில் வந்த காஸ்டியூம் தான், அந்த பர்பிள் கலர் காஸ்டியூமு. அடுத்து மொட்டை மண்டையன் காஸ்டியூமு. இதை நான் போட்டு காமிச்சிட்டேனா இல்லையா, ஐயோ மொட்டை மண்டையனை போட்டு காமிக்கலையோ. சரி விடுங்க, போட்டு காமிக்கிற போல இருக்குது. மொட்டை மண்டையன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு மொட்டைங்க வழுக்க மண்டையன் நல்லா மண்டை பலன்னு எரியும். சரி ஓகே, அவனை போட்டு காமிக்கல போல இருக்கு. ஆனால் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே இருந்துச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது. போயிட்டா விட்டுருங்க, அவ்வளோதான். வேறு ஏதோ ரேர் இல்லை போல இருக்குது. இருக்கா, இது வந்து நம்ம வந்து போட்டு காமிக்காத ஒரு காஸ்டியூமு. அடுத்து இன்னொரு காஸ்டியூம் வரும் பாருங்க. அந்த காஸ்டியூம் நான் விட்டுறக்கூடாது, உங்கள்கிட்ட காமிக்காம விட்டுறக்கூடாது. ஒரு ரகட் பாய் காஸ்டியூமு. அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ வரும் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த காஸ்டியூம் நான் எப்படி விட்டனே தெரில, புலம்பிட்டு இருந்தேன் ரெக்கார்ட் பண்ணும்போது. இது ரொம்ப விட்டோம் நம்ம அப்படின்னு. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பாய் காஸ்டியூம் அண்ட் ஃபீமேல் காஸ்டியூம், ரகட் கேர்ள் ரகட் பாய் காஸ்டியூம் விட்டாங்க. நம்ம வச்ச பேர் தான், எல்லாமே நம்ம வைக்கிற பேர் தானே. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து ரோலக்ஸ் போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு கிளைமேக்ஸில், அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு தான் இது. நல்லா இருக்குது, அப்படி தான் இருக்குது பார்க்க காஸ்டியூமே.
சரி ஓகே, இதை நம்ம போட்டு காமிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையோ இன்னும் எத்தனை காஸ்டியூம் தான் இருக்குன்னே தெரியலையே. இப்போ ஒரு சைனா காஸ்டியூம் வரும் பாருங்க. இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டை மட்டும்தான் இதில் வெயிட்டு, ஹெட்டெல்லாம் வேஸ்ட்டு. சைனா காஸ்டியூம் தான். அது பின்னாடி ட்ராகன்லாம் இருக்குது, அந்த பட்டன் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தாலே அப்படியே தெரியுது. அடுத்து இது வந்து நம்ம வார்ல ப்ரோ அவரோட ஒரு பிராண்டான ஒரு காஸ்டியூம், அவரோட ஒரு அடையாளம். ஸோ அவர் தான் அந்த காஸ்டியூம் அதிகமாக போட்டு சுற்றிட்டு இருப்பாப்புல. சரி ஓகே, அடுத்து நம்மளோட WL ஜாக்கி காஸ்டியூம் அவரோடது வரும். அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒரு காஸ்டியூமும் ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஃபேம் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்காண்டி அந்த மாதிரி அவங்களோட அந்த மாதிரி காஸ்டியூம் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் காஸ்டியூம் தான், ஆனால் ஃபேடல் உள்ள விட்டாங்க. அப்போ இடையில ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி விட்ட காஸ்டியூம் இதெல்லாம். இந்த ரெட் கலர் காஸ்டியூம், இந்த ரெட் கலர் ஷர்ட், இது பரத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட். இது எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிச்சுனே தெரில. சரி, ஒருத்தவங்களும் ஒன்று பிடிக்கும். ஓகேங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது எதுக்கு விட்டாங்கன்னு எனக்கே தெரில. என்னத்துக்கு நம்ம எதுக்கு நம்ம எடுத்து போட்டோன்னு தெரில. நல்ல காஸ்டியூம் மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன், நல்ல காஸ்டியூம் சொல்லவே மாட்டேன். கேவலமான காஸ்டியூம். நம்ம அமிதாப் மாமாவை காட்டாம போனால் தப்பாக போயிருங்க. இது வந்து கோல்டன் நாயில் உடல அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். கோல்டன் நாயில் விட்டதுனால நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்காம போச்சு. நல்ல காஸ்டியூம் தான். அந்த பனியன் நல்லா இருக்குது, பேண்ட்டும் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, ஜேம்ஸ் பாண்டு காஸ்டியூம் இது. அடுத்து வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேமோ ஸ்டுடியோ நம்மள்ட்ட வந்து டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது அவரோட காஸ்டியூமில். இடையில கூட அவர் வந்து டெத் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, செத்து போயிட்டாருன்ட்டு. சரி ஓகே, வேற என்ன, இது வந்து டிஷர்ட்டு ஷர்ட்டு ஓகே தான். அப்புறம் வேற என்ன, இதெல்லாம் நம்ம வந்து அப்போ பிடிச்ச காஸ்டியூம் தான், இப்பயும் பிடிக்கும் தான். என்ன பண்ணுறது, இருக்கிற காஸ்டியூமே போடுறதுக்கு நம்மளால முடியல. இது நம்மளோட அந்த காட்டுவாசி காஸ்டியூம். இதை போட்டுட்டு நான் ஒருத்தனோட ரொம்ப எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்ச ஒரு யூடியூபரோட போட்டு காஸ்டியூம் வாய்க்குள்ளது ரூபா காஸ்டியூம்ங்க அது. அடுத்து நான் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் அடிக்கும்போது போட்டுட்டு தெரிஞ்ச ஒரு காஸ்டியூம் தான் இந்த ஒரு காஸ்டியூமே. கிராண்ட் மாஸ்டர் அடிக்கும்போது இந்த ஒரு ஷர்ட் இது, அப்புறம் வேற ஒரு பேண்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா மறக்கவே மாட்டேன் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் காஸ்டியூமு. இது ஹீரோயிக் ட்ரெஸ்ஸோ கோல்டன் ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று. அடுத்து எல்லாம் மறந்து போச்சு. நம்ம அப்போ பார்த்ததுங்க எல்லாம் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. சரி ஓகே, இனிமேல் 6 வருஷம்லாம் சொல்லக்கூடாது, 7 வருஷம் தான். நம்ம 7 இயர்ஸ் ஓல்டு. இது நம்மளோட ஐடியே கிடையாது, ஏன்னா இது எனக்கு 10வது ஐடி. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த ஐடியெலாம் சேர்த்தா ஆரம்பத்தில் நான் ஓப்பன் பண்ண ஐடி. ஆனால் எலைட் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் என்ன, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் தான் கடந்தோம். திரும்பி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எத்தனாவது லைட்டில் ஓப்பன் பண்ண வந்தோம், 7th லைட். ஆமாம், 7th லைட் வந்தப்போ 6th லைட் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டோம். ஆனால் 7th லைட்டில் தான் நம்ம வந்து ஒழுங்காக விளையாட ஆரம்பித்தோம். சரி ஓகே, ஏஞ்சலிக் பேண்டு இதெல்லாம் எல்லோ கலர் ஏஞ்சலிக் பேண்டு, க்ரீன் கலர் ஏஞ்சலிக் பேண்டு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி க்ரீன் கலர்லேயே ஒன்று கொடுத்துட்டாங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணுங்க. நம்ம மட்டும் ஒரே ஐடியில் ப்ளே பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கலாம். கஷ்டத்துக்காண்டி தான் மொபைல் வாங்கினதுக்காண்டி ஒரு ஐடி இடையில விற்றோம். நம்மளுக்கு தேவை ஏற்படும் போது விற்றோம் ஒரு சில ஐடிலாம். ஒரே ஐடியில் விளாண்டுருந்தோன்னா இந்தியாவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு 100 லெவல் பிளேயராக வந்திருப்போம். ஐஸ் கோல்டுக்கு அப்புறம் கூட இருந்திருப்போம்னு வச்சுங்களேன். ஐஸ் கோல்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், அடுத்து தான் நம்ம வந்திருப்போம். ஏன்னா அதிக சீசன் நம்ம தான் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து இந்த கிராண்ட் மாஸ்டரில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம், ரேங்க் புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லெவல் ஏறி இருக்கும். ஆனால் சோலோ மேட்ச் போட்டிருந்தா லெவல் நல்லா ஏறும். அப்படி தான் ஐஸ் கோல்டு டப்புன்னு போயிட்டாப்புல 100 லெவலு. சரி ஓகேங்க, அடுத்து வேறு என்ன, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் டிஷர்ட்டு நம்ம காமிச்சோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எல்லோ கலர் டாப் குர்னல், கிரீன் கலர் டாப் குர்னல், ரெட் கலர் டாப் குர்னல், ஷார்க்கு. நான் காமிக்கலனாலுமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லணும்ல, வேறு என்ன பேசுகிறேன், அப்படியே வாயம் போட்டு கம்முன்னா இருக்க முடியும். கரடி மண்டையன், டைனோசர் மண்டையன், டைனோசர் மாதிரியே தெரில, நான் சொல்லி தான் ஆகணும் டைனோசர் மண்டையன். சரி ஓகே, அடுத்து இது ஒயிட் கலரு. என் பேர் கூட மறந்து போச்சு. 4th லைட் காஸ்டியூமு. இது எல்லாருக்குமே அப்போ போட்டு தெரிஞ்ச காஸ்டியூமு. 8th லைட் விட்ட காலத்தில் இதை விட்டாங்க. 40 டைமண்டுக்கு இந்த இதோ அது சொல்லுவாங்க இல்லை, மிஸ்ட்ரி ஷாப், அதில் எடுத்தது எல்லாரும். சரிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் காஸ்டியூம் காட்டணும்னா அது அடுத்த நாள் தான் காட்ட முடியும். ஸோ வந்து உங்களோட கமெண்டை பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும், மறந்துடாதீங்க, நாளைக்கு வரும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. நம்ம வந்து கன் கலெக்ஷனு, அந்த ஃபீமேல் காஸ்டியூமு, இன்னும் பேக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸட்ரா அவத்தாரு, பேனரு, இன்னும் அந்த செட் போர்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எதெல்லாம் காட்டலையோ அது எல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா இதுக்கே 24 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கும் கண்டிப்பாக 20 நிமிஷம் ஆயிரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட ஐடியோட ஒர்த்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, போயிட்டு வரேன். Bye guys and love you to all. Bye. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.